மணிரத்னம் அவர்களே செல்வராகவனை பார்த்து இவர் தமிழ் சினிமாவின் ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமாவில் பல பாத் பிரேக்கிங் சம்பவங்களை தன்னோட படங்களில் ரொம்ப சாதாரணமாக பண்ணவர் தான் செல்வராகவன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தன்னோட முதல் படத்திலிருந்து கடைசியாக பண்ண நானே வருவேன் வரைக்கும் எல்லா படத்திலையும் சில கிளீஷே காட்சிகளையும் பல பழைய மரபான விஷயங்களையும் செல்வா உடச்சி எறிஞ்சு வந்திருக்காரு. இதுக்கான ஒரு சிறந்த உதாரணத்தை நம்ம 7G ரெயின்போ காலனியில் பார்க்கலாம். அதுல பையன் வேலை கிடைச்ச விஷயத்த அப்பா கிட்ட சொல்லுவான். அவரு அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. வேலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தா எதுக்கு நான் காசு கட்டி படிக்க வச்சேன்னு அப்பா சொன்னதும் என்னடா அப்பா இவன் அப்படின்னு தியேட்டரே சொல்லுச்சு. அதுக்கு முன்ன வர தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு காட்சி இருந்திருந்தா அப்பாவும் பையனும் கட்டி பிடிச்சி அழுது ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. ஆனால் நம்ம செல்வா இந்த படத்தில் பண்ண மேஜிக் என்னன்னா, அப்பா பையனை திட்ட பையன் சோகத்தில் படுத்திருக்கும் போது அப்பா அம்மா கிட்ட பையனை பற்றி உயர்வா பேச அதை கேட்டு அழுகையை அடக்க முடியாமல் அந்த ஹீரோ அழுவார். அடுத்த நாள் காலையில் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் ஏற்படும். இது எதையுமே சொல்லாமல் ஆனால் ஆடியன்ஸ்க்கு புரிய வச்ச நிகழ்வு அந்த காட்சி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண் பெண் உறவு வச்சுக்கிறத பற்றி குஷ்பு வெளிப்பட பேச அதனால தமிழ்நாடே பத்தி எரிஞ்சுது. ஆனா செல்வா 7G ரெயின்போ காலனி படத்துல அதை ஒரு சீனாவே கேஷுவலா வச்சு அதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான தனிப்பட்ட விஷயம்னு அசால்ட்டா சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இது போல பல சம்பவங்களை பண்ணதால தான் செல்வா ஒரு ஜீனியஸ். அவர் படங்கள்ல எந்த காட்சி எந்த படம் உங்களை ரொம்பவே கவர்ந்தது, அதுக்கான காரணம் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செல்வராகவன் வாரத்துல அவரை பத்தி தெரியாத பல தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.